ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் தெரியும் நமக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. ஆக்சுவலி நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நியூஸை ஹாப்பியாக ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டலைஸ்லேயே நம்ம ஒரு 1 வீக்காக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போவே நான் இதை உங்ககிட்ட வீடியோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இப்போவே போடுறேன். நம்மளுக்கு கரெக்டாக Jan 5 வந்து பேபி ஷவர் நடந்தது, லாஸ்ட்டு சண்டே. அதுக்கப்புறம் மண்டே வந்து நம்மளுக்கு லேபர் பெயின் வந்து மைல்டாக ஸ்டார்ட் ஆச்சு. நான் அது வந்து ஃபேக் பெயினாக இருக்கும்னு நினச்சிட்டு அமைதியாக வீட்லேயே இருந்துட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அப்பாவுக்கு வந்து 10th அன்னைக்கு அப்பாவுக்கு ஃபஸ்ட் இயர் திதி படி அப்பாவுக்கு வந்து டெத் ஆனிவர்சரி இருந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பாப்பா பிறக்கணும். ஏன்னா நமக்கு இப்போ டேட்டே கிடையாது. Feb 5 தான் நமக்கு எஸ்டிமேட்டட் டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு 1 month இருக்கே, ஸோ இப்போ எப்படி லேபர் பெயின் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன். கரெக்டாக மண்டே நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு லேபர் பெயின். சரி, ஃபேக் பெயினை நான் அமைதியாக விட்டுட்டேன். சரி, டியூஸ்டேவும் அப்படியே இருந்தது, கான்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. சரி, வீட்லேயே வந்து கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தா என்னோடய கோசிஸ்டர். சரி, கொஞ்சம் அரெஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்டமன்லாம் பெயின் இருந்துச்சு, ஹிப் பெயின் இருந்தது. ஏன்னா கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து நான் டெலிவரி பேக் லாஸ்ட் டைம் துருவனுக்குலாம் வந்து பிஃபோராகவே பேக் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த டைம் வந்து அது கூட நான் பிளானே பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி, ஒரேடியாக ஒரு 37 வீக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டேன். கரெக்டாக என்னைக்கு லேபர் பெயின் இருந்ததோ அன்றைக்கி தான் எல்லாமே எடுத்து வச்சு பேக்கே பேக் பண்ணேன். பேக் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா வேண்டாமா டபுள் மைண்டில் இருந்துட்டு, சரி அந்த பெயின்லேயே எல்லாமே பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு அன்றைக்கி தான் கரெக்டாக டியூஸ்டே ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் சாமி விளக்கெலாம் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரோம். அப்போது ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இது வந்து லேபர் பெயின் தான், இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணிடணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சி செக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துருவனுக்கே நான் ஆல்ரெடி நார்மல் ட்ரை பண்ணி சிசேரியன் தான் ஆச்சு. ஸோ இந்த தடவை ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சி செக்ஷன் இம்மீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ சிசேரியன் பண்ணிட்டாங்க. 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும். 6:15 போல் இங்கே வந்தோம். 6:15 6:30 போல் வந்தோம். 7:43க்கெலாம் பாப்பாவை வந்து வெளியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இம்மிடியட்டாக வந்து 8 o'clock 8:15 போலலாம் வந்து ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் எனக்கு வந்து நான் வந்து அசையவே இல்லை. அப்படியே கான்ஷியஸ் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸில் தான் இருந்தேன். அப்படியே பெட்லேயே தான் இருந்தேன். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டதுனால பெருசாக பெட்லேருந்து எழுந்துக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே எல்லாமே போஸ்ட் போட்டது எல்லாமே வீட்டில் இருக்கவங்க தான். ஃபோனும் பெருசாக யூஸே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம பெட்லேருந்து எழுந்துக்கிறோம். பெட்லேருந்து எழுந்துக்கும் போதே நம்மளுக்கு வந்து தலை எல்லாமே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் கேட்டால் இது நார்மலாக இருக்கிறது தான், அனஸ்தீஷியா கொடுத்ததுனால அது மாதிரி இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஹெட்டாக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2-3 டேஸ்க்கு இப்படி தான் இருக்கும் அப்படி சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நானும் இது செட்டில் டவுன் ஆகிடும்ட்டு அமைதியாக இருந்துட்டேன். 1 டே போச்சு, 2 டே போச்சு, Thursday வரைக்கும் இப்படி தான் இருந்தது. பட் ஒரு ஃப்ரைடே வரைக்கும் போச்சு, செட்டில் டவுனே ஆகலை இந்த ஹெட்டாக். அதுக்கப்புறம் சாட்டர்டே வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. பிரைட் லைட்ஸை வந்து பார்க்கவே முடியல. ஆல்ரெடி நமக்கு மைக்ரைன்ஸ் இருந்தது, உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நான் வீடியோலேயே போட்டிருப்பேன். அதனால் இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட நம்மளால் வந்து பெட்லேருந்து எழுந்துக்க கூட முடியல. ஃபுல்லாகவே ஃபேமிலி சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ கூட எல்லாருமே இருந்து, அம்மா, என் ஹஸ்பண்ட், என்னோடய கோசிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்து அவங்க தான் ஃபுல்லாகவே நம்மளை பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து எக்ஸாக்டாக மண்டே, இன்றைக்கி போகி. இன்னமும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஹாப்பியாக அந்த நியூஸை சொல்லணும்னு நினச்சேன். பட் நம்ம இதை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்கிற மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நம்மளுக்கு விஷ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க.
அவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கேர்ள் பேபி நமக்கு வந்ததுக்கு நம்ம நிறைய பேர் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க உனக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர்கிட்ட நானே இல்லை பாயாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஏன்னா போன வாட்டி துருவனே வந்து நிறைய பேர் கேர்ளாக இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நம்மளால் ஜெண்டர்லாம் வந்து சொல்லவே முடியல, முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இப்போவே வந்து என்னால் லைட்டே பார்க்க முடியல. அதனால் லைட்டு பார்க்காம இந்த சைடு வச்சு தான் பேசுகிறேன். ஐயே ஓப்பன் பண்ண முடியல. உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோவே எடுத்து எடிட் கூட பண்ணாமல் நான் போடுறேன். என்னால் ஃபோனே ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ கூட என்னால் உங்களுக்கு வீடியோ போடணுமேன்றதுக்காக இந்த மொபைல் எடுத்து நான் போடுறேனே தவிர கிட்டத்தட்ட இந்த மொபைலை நான் கையில் எடுத்தே 1 வீக் ஆச்சு. அதனால் யாருமே எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா இவன் இந்த வீடியோ போடலாம் டைம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீடியோ போட டைம் இருக்குது, நம்மளுக்கு மெசேஜ் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா என் மொபைலை நான் எடுத்தே ஒரு 1 வீக் ஆச்சு. யாருக்குமே விஷ் பண்ண யாருக்குமே நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. அதுக்கு மெயின் ரீசன் எனக்கு இந்த ஹெட்டேக் வந்து ஐ கூட ஓப்பன் பண்ண முடியல, அப்படியே வந்து கண்ணை திறக்க முடியல. இன்னைக்கு கூட ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் நம்மளுக்கு இது வந்து நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா என்னன்னு தெரியாமல் நான் இப்போ சொல்லிவிட்டு அது நாளைக்கு ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்லலை. ஏன்னா இது வந்து ரேர்லி வர கேஸுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்டாக சொல்ல முடியல. ஏன்னா சிசேரியனில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது. ஸோ நமக்கு வந்து ரேராக ஒரு கேஸ் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ மொபைல் நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதுதான் மெயின் ரீசன். நான் மேபி 1 வீக்கில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபர்தர் டீட்டெயில். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you, take care. Bye bye guys.